எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறது. முக்கியமான நாள்ல கலந்துக்கிறது. எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வருமானம் நினைக்கிறேன். விகடன் குழும நிறுவன தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், திரு ஸ்ரீனிவாசன் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் திரு ஆனந்த் டெல்டும்டே அவர்கள், நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள், திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பிகள் தோழா தோழிகள், இவங்க எல்லாரும் கூடவும் இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப பெருமையா இருக்கு. முக்கியமா இப்படி ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கும் நிறைய பேர்கிட்ட உங்க ஃபேவரட்டான ஹாலிடே டெஸ்டினேஷன் நிறைய பேர்கிட்ட நியூயார்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. உங்க ஃபேவரட்டான ஹாலிடே டெஸ்டினேஷன் தங்கிட்டு வர்றதே அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் ஆகவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகவும் நினைப்பாங்க. நாள் தங்கிட்டு வர்றதே 100 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் ஆகவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகவும் நினைப்பாங்க. கொலம்பியா யூனிவர்சிட்டில முன்னாடி படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கி சாதிச்ச ஒரு அசாத்திய மாணவர் கொலம்பியா யூனிவர்சிட்டில எல்லாம் போய் படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கி சாதிச்ச ஒரு அசாத்திய மாணவர் சாதிச்சாருன்றதுதான் மிகப்பெரிய விஷயம். அது கூட பெருசு இல்ல. அன்னைக்கு அந்த மாணவர்கள அங்க போய் படிச்சு சாதியில இருக்கிற விஷயம். உனக்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் தகுதி இல்ல. அந்த மாணவர்கள எதுக்கு ஸ்கூலுக்கு வர, நீ இந்த சாதியில வாழ்ற சமூகமே அவரை தடுத்துச்சு. உனக்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் தகுதி இல்ல. அதையும் மீறி அந்த மாணவருக்கு பள்ளிக்கூடம் போனா சக மாணவர் வாழ்ற சமூகமே அவரை தடுத்துச்சு. உட்கார்ந்து படிக்க அவருக்கு அனுமதி இல்ல. அதையும் மீறி அந்த மாணவர் தண்ணி கூட குடிக்க முடியல. சக மாணவர்கள் அத்தனை சக்திகளும் அவருக்கு எதிராக அவருக்கு அனுமதி இல்ல. ஆனா ஒரே ஒரு சக்தி மட்டும் தண்ணி கூட குடிக்க முடியல. எத்தனை தடைகள் வந்தாலும் சக்திகளும் அவருக்கு எதிராக சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனா ஒரே ஒரு சக்தி மட்டும் இருந்த நீ அந்த வைராக்கியம். எத்தனை தடைகள் வந்தாலும் படி, தொடர்ந்து படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அந்த சின்ன வயசுல அதுதான் அந்த மாணவருக்குள்ள இருந்த அப்படி ஒரு வைராக்கியம் நினைச்சு பார்க்கும் போது உண்மையிலே பிரமிப்பாதான் இருந்துச்சு. அந்த சின்ன வயசுல அந்த மாணவருக்குள்ள அப்படி ஒரு வைராக்கியம் வந்துச்சு நினைச்சு சிறந்த உண்மையிலே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கும் காரணம் அந்த வைராக்கியம் தான். அந்த மாணவரை பிற்காலத்துல இந்த எனக்கு தெரிஞ்ச உலக வரலாற்றிலே இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஆகிறதுக்கு அந்த மாணவர் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். எனக்கு தெரிஞ்ச உலக வரலாற்றிலே இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாணவர் வேற யாரும் இல்ல, இந்த சமூகத்தில் நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர் திருப்பி என்ன செஞ்சாரு அப்படின்னு அதை படிச்சு பார்க்கும்போது உண்மையிலே மெய்சில் இருக்க வச்சது. வன்மத்தை மட்டுமே இந்த சமூகத்திற்கு நீ எந்த சாதியில பிறந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் அப்படிங்கிற ஒரு உயரிய கோட்பாட்டை அனைவரும் சமம். நம் நாட்டின் அரசியல் சாசன எந்த சாதியில பிறந்திருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பெருமை தெரிந்தவர் முன் நாம் அனைவரும் சமம் அப்படிங்கிற உறுதி செய்யும் நம் நாட்டின் அரசியல் அம்பேத்கர் எல்லாருக்குமே ஒரு பெருமை தெரியும். 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், நேர்காணல்கள் எல்லாமே ரிலீஸ் பண்ற இந்த புக்ல என்ன ரொம்ப யோசிக்கமான தலைவர் அம்பேத்கர் எழுதுற பயோகிராபி தான். 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், நேர்காணல்கள் எல்லாமே இருக்குது. அதுல அவர் லைஃப்ல என்ன ரொம்ப பாதிச்ச விஷயங்கள் எல்லாமே யோசிக்க வச்சது ஒரு 6 சம்பவங்கள் அவர் எழுதின பயோகிராபி தான். அதுல ஒரு 2 விஷயம் ரொம்ப ஒண்ணு இருந்தார். அதுல அவர் லைஃப்ல 9 இயர்ஸ் அவர் பாதிச்ச விஷயங்கள் அவரும் அவருடைய பிரதரும் ஒரு 6 சம்பவங்கள் பத்தி அதுல குறிப்பிட்டு போறாங்க. அதுல ஒரு 2 விஷயம் ரொம்ப பாதிச்சது. அதுல ஒண்ணு போது
ஒருத்தர் கூட அவங்களை ஏத்திட்டு போறதுக்கு தயாரா இருக்கும் போது, ஏன்னா அந்த அளவுக்கு தீண்டாமை கொடுமை. அவருடைய பிரதரும் வெளியூர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் காசெல்லாம் கொடுக்கறோம்னு ஒரு வண்டிக்காரர் வந்து இறங்கி இந்த மாட்டு வண்டிக்காக வண்டிக்காரர் என்ன பண்றாருன்னா அந்த ஒருத்தர் கூட வண்டி ஏத்திட்டு போறதுக்கு தயாரா இல்ல. இவரு அந்த அளவுக்கு தீண்டாமை கொடுமை வண்டியில ஏறாம நடந்து போறாரு. அப்போ கொஞ்சம் அந்த நாள் முழுக்க காசெல்லாம் கொடுக்கறோம் அந்த ஒரு வண்டிக்காரர் தண்ணி கூட கொடுக்காம அப்ப கூட அந்த வண்டிக்காரர் அந்த டிராவல் எவ்வளவு கொடுமையா வண்டி ஓட்ட சொல்லி அதுல மென்ஷன் பண்ணியிருந்தார். இவரு தீட்டுப்பட்டுடும்னு சொல்லி வண்டியை அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்கா முழுக்க போய் படிச்சு அந்த பசங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம ஒரு பெரிய வழக்கறிஞர் எவ்வளவு திரும்ப இருந்துச்சுன்னு சொல்லி அதுல மென்ஷன் பண்ணி மும்பைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல அவர் கூப்பிடுறாங்க. அப்ப அவர் வந்து ஒரு அம்பேத்கர் அவர்கள் அந்த கிராமத்துக்காரங்க ஒரு வண்டியை ஒண்ணு ஏற்பாடு பண்ணி அவர் கூட்டிட்டு சாதிச்சு நினைக்கிறாங்க. பெரிய வண்டி ஓட்டுற இந்தியாவுக்கு திரும்ப வராரு சமமா உட்கார்ந்து வண்டி ஓட்டுற மும்பைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு அவர் கூப்பிடுறாங்க. அப்ப அவர் வந்து ஒரு அரசாங்க பொறுப்பு லண்டனுக்கு போய் ஒரு பாரிஸ்டர் அந்த கிராமத்துக்காரங்க ஒரு வண்டியை ஒண்ணு ஏற்பாடு ஒரு வண்டி ஓட்டுறவர் தன்னை உயர்ந்து நினைக்கிறாங்க. ஆனா அந்த வண்டி ஓட்டுறவரு அதுதான் அவருக்கு சமமா வண்டி சமத்துவத்துக்காக போராட வச்சு மறுக்கிறாரு. ஒரு பாரிஸ்டர் பட்டம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா வண்டி ஓட்டுறவர் தன்னை உயர்ந்தவனா நினைக்கிறார். அதுதான் இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவை பார்த்த ஒரு பெருமைப்படுவார். சமத்துவத்துக்காக போராட வருத்தப்பட்ட எதை நினைச்சு வருத்தப்படுவாரு? எனக்கு ஒரு டவுட்டுங்க. இன்னைக்கு நம்ம நாடு முழு வளர்ச்சி அடைந்து அம்பேத்கர் அவர்கள் ஜனநாயகம் என்ன நினைப்பாரு? அந்த ஜனநாயகம் காக்கப்படணும்னா அரசியல் அமைப்பு சட்டம் காக்கப்படணும். இருக்கிற நம்ம இந்தியாவை பார்த்து பெருமைப்படுவார். கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வருத்தப்பட்ட எதை நினைச்சு வருத்தப்படுவோடும் அந்த கடமையோடும் தான் இதை ஆணித்தரமா நம்ம நாடு முழு வளர்ச்சி அடையணும்னா ஃப்ரீ ஜனநாயகம் காக்கப்படணும். அரசியல் அமைப்பு சட்டம் நடக்கலன்னு நான் சொல்ல அதுக்கான பொறுப்பு அந்த கடமை நம்ம ஒவ்வொரு நியாயம் இருக்கணும் நடக்குது அப்படிங்கிற கடமையோடும் தான் இருக்கணும்னு தோணி ஜனநாயகத்தை நாணிவேர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் அமையணும்னா தேர்தல் ஆணையர்கள் நியாயமான தேர்தல் அதாவது உரிமை நடக்கல வேண்டும் அப்படின்றத சுதந்திரமாகவும் நியாயமான ஒரு தேர்தல் நடக்குது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்னு தோணுச்சு. ஏப்ரல் 14th அவர்களுடைய பிறந்த ஆணையர்கள் கான்சென்சஸ் தான் நம்ம உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் அப்படின்றத என்னுடைய அதனால அந்த டேட் வலிமையான ஒரு இந்தியாவோட ஜனநாயக உரிமைகள் தினமா அறிவிக்கணும். இரண்டாவது ஏப்ரல் 14th அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இன்னொரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அன்னைக்குதான் நம்ம ஒட்டுமொத்த இந்திய ஒன்றிய ஜனநாயக உரிமைகள் பிறந்த தினம். அதனால அந்த டேட்டை இந்தியாவோட ஜனநாயக உரிமைகள் தினமா அறிவிக்கணும். அம்பேத்கர் அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி யோசிக்க இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாரும் இந்திய ஒன்றிய அரசிடம் நான் முன்வைக்கிறேன். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. அம்பேத்கர் அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது. அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட இங்க நம்ம தமிழ்நாட்டுல வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல மேல இருந்து நம்மள ஆண்டு என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்க தெரியல. அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு? இவ்வளவு காலங்கள் தாண்டி இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. அதுதான் இங்க நம்ம தமிழ்நாட்டுல வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி எனக்கு தெரியலையே. நடக்கிற பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா? பெண் குழந்தைகளுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக ஏன் மனித உயிர்களுக்கு எதிராக திரும்ப கூட கிள்ளி போடலையே. இதெல்லாம் நம்ம பாக்குறோம் படிக்கிறோம் அதுதான் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு தலைமுறை போவாரா? நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான கரெக்ட் நம்ம நடக்கிற பிரச்சனைகள் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நடக்கிற பிரச்சனைகள் முறையாக முழுமையாக பெண்களுக்கு எதிராக மனித உரிமைகளுக்கு எதிராகவே நேசிக்கிற ஒரு நம்ம பார்க்கிறோம் படிக்கிறோம் மத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முறையாக முழுமையாக அளிக்கும் மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு.
அதான் சொன்னேன், இது அமைஞ்சிட்டாலே போதும், அதான் ரொம்ப சிம்பிள்னு சொன்னேன். அதனால இங்க டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறது, சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும், அதான் ரொம்ப சிம்பிள்னு சொன்னேன். எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. இங்க டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு பட் என்ன பண்றது, சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டிய சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக மக்களோட மக்களா உரிமைகளை காட்டிக்கிறதும், அவங்களோட உணர்வு பூர்வமாக சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும், அவங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக என்ன பண்றது எப்பவுமே அப்படிதான். நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்துல அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, மக்களோட உணர்வுகளை உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டில் அவங்களை மட்டுமே என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். என்று எகத்தால முழக்கமிடும் மக்களை மதிக்க ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோட அடிப்படை சமூக ரீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் 200 வெல்வோம் கணக்குகள் அனைத்தும் 2026 என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள், மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 குழுமத்திற்கும் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள், மீண்டும் என்னுடைய நன்றிகள். கடைசியா ஒரே ஒரு விஷயம், மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு எனக்கு இந்த வாய்ப்பு கலந்துக்க முடியாத அளவிற்கு வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள், மீண்டும் என்னுடைய நன்றிகள். கடைசி ஒரே ஒரு விஷயம், கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், இன்னைக்கு வர முடியாது. அவருடைய மனசு முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். அம்பேத்கர் நன்றி வணக்கம். புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் கடைசியாக உங்ககிட்ட இன்னும் ஒரு ரிக்வெஸ்ட் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நன்றி வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பிகள், தோழா தோழிகள், தேங்க்யூ விஜய் சார். உங்க எல்லாரும் கூடவும் இவங்க எல்லாரும் கூடவும் இந்த ஸ்டேஜ்ல நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள் முக்கியமா இப்படி ஒரு பங்கனை ஏற்பாடு பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பர்கள், தோழா தோழிகள். உங்க ஃபேவரட்டான ஹாலிடே டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா நியூயார்க் சிட்டின்னு சொல்லுவாங்க.
உங்க எல்லாரும் கூடவும் இவங்க எல்லாரும் கூடவும் இந்த ஸ்டேஜ்ல நானும் இருக்கிற